ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வர ஜன்மாஷ்டமிக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற கிருஷ்ணருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி தெரிகிறது ஒரு ஜூலா இல்லாட்டி ஒரு ஊஞ்சல்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இப்போது தேவையானது மெயின் பேஸு ஜூலா பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வேண்டிய கார்ட்போர்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி நான் பேஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 கார்ட்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேஸ் எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்ட்போர்ட்ஸ் அட்டாச் பண்ணி நல்லா சீல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைட்லேயும் கார்ட்போர்டோட எல்லா சைட்லேயும் நீங்கள் நல்லா சீல் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நியூ வியூவர்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அட் சேம் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோல்ட் கலர் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம பேஸை கவர் பண்ண போகிறோம். நம்ம இங்கே கோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சில்வர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிங்க் கலர், எனி டைப் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு ஷைனி ஷீட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்ல அட்ராக்டிவ் லுக்காக இருக்கும் பேஸு. அட் சேம் டைம் இந்த ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ண போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக கிழிஞ்சிரும் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா. ஸோ யூஸ் பண்ண போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லா சைட்லேயும் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ க்ளூ ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அங்கங்கே பம்ப்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணும். ஸோ நம்ம பேஸோட பாட்டம் போர்ஷனை ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு 2 சைட்ஸ் இப்போ நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இந்த ஜூலாவை நம்ம ஜன்மாஷ்டமிக்கும் யூஸ் பண்ணலாம். அட் சேம் டைம் நம்மளுக்கு நவராத்திரி ஸ்பெஷல் வேறு இருக்குது. ஸோ அந்த டைம்லேயும் நம்மளோட குலுவில் இந்த ஜூலாவை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் இல்லை எல்லார் வீட்லேயுமே ஒரு கிருஷ்ணர் பொம்மை இல்லாமல் இந்த வீடியோ இருக்காது மோஸ்ட்டாக. ஸோ எனிவன் கேன் ட்ரை தீஸ் கைண்ட் ஆஃப் கிராஃப்ட்ஸ். அவருக்கு ஒரு ஜூலாவை பண்ணி கொடுங்க நீங்கள். ஸோ நம்ம 4 சைட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த 4 சைட் ஆஃப் பில்லர்ஸ் இதில் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஷீட்ஸ் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக கிழிஞ்சிரும் அதனால். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் கூட. நம்மளுக்கு இது மாதிரி ஹோல்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக நம்ம எது ஹோல் போட்டுடலாம். சில ஷீட்ஸ் ரொம்ப திக்கான ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த போர்ஷன் மட்டும் உள்ளே இறங்காமல் பக்கத்தில் இருக்க போர்ஷனையும் கிழிச்சிரும். ஸோ அதனால் இது மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூட இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்டிங்லாம் பண்ண போது மெயினாக இது மாதிரி காடோட ஜுவல்ஸ்லாம் பண்ண போது இது மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அட் சேம் டைம் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அண்ட் இட்ஸ் காஸ்ட் எஃபிஷியன்ட் ஆல்சோ.
இப்போ வந்து நம்ம டாப் போர்ஷன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் இங்கே செல்லோ டேப் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா, நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணோன்னா இதுக்கு மேலே ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது வந்து உங்களுக்கு அன்ஈவனாக இல்லாமல் இருக்கும். அதனால நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இங்கே வந்து கோல்டு ரிப்பன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து டாப் போர்ஷனில் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ, இந்த சென்ஸ் அந்த ஜூலாவோட டாப் போர்ஷனில் என்ன இருக்கோ அதுவே வந்து நீங்கள் பேஸாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த கலர்ஸே சூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே. கோல்டு வந்து ஜென்ரலாகவே ஒரு கிராண்ட் லுக் தர்றதுனால நான் இங்கே கோல்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சில்வர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பனை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க டில் த எண்ட். அதுக்கப்புறமா க்ளூ பண்ணிவிடுங்க 2 சைடுமே. ஸோ த ரிப்பன் ஒன்ட் கம் அவுட் ஆஃப்டர் அ வைல். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி கிராஃப்ட்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஜூலாவை வந்து எந்த சைஸில் வேணாலும் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு த காட் என்ன சைஸில் நம்ம வீட்டில் இருக்காரோ அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஜூலாவை. அண்ட் இது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட் கூட. ஏன்னா கடையில் போய் வாங்கினா இட்ஸ் வில் பி அரௌண்ட் 800 or 900. நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கி ஒரு 200 to 300 பட்ஜெட்டில் நாமளே வீட்டில் பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் நம்ம காடுக்காக நம்ம கையாலேயே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம எங்கே பார்த்திங்கன்னா நம்ம சீல் பண்ணிட்டோம். ஓகே, நம்மளுக்கு டாப் போர்ஷன் ஆஃப் த ஜூலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து 4 சைடில் இருக்க வேண்டிய அந்த தூணை வந்து ரெடி பண்ணோம். நான் ஆல்ரெடி பேப்பரில் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் சீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரிப்பன் யூஸ் பண்ணாலும் ரிப்பன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி டேப்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அட் சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் மீதி இருக்க 4 தூணுக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது நான் பண்ணி முடிச்சிட்டேன் 4 தூணுக்கும். இப்போ நம்ம வந்து பேஸில் இதை அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே க்ளூ கன் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ண போகிறேன். உங்களுக்கு க்ளூ கன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபெவி பாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்லாண்டிங்காக யூஸ் பண்ண இந்த தூணை ஒரே சைடில் 2 தூணை வந்து ஸ்லாண்டிங்காக யூஸ் பண்ணி அதுவும் நடுவில் வந்து டாப் பேஸை வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த 2 தூண் ஜாயின் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் ஒரு தடவை க்ளூ யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இட் ஒன்ட் கம் அவுட். நீங்கள் எந்த க்ளூ யூஸ் பண்ணாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து ஃபுல்லாக அதில் வந்து நிற்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஃபெவிக்விக்காக இருக்கட்டும் சரி, க்ளூ கன்னாக இருக்கட்டும் சரி, it will take its own time to ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிறதுக்கு it will take its own time. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் you go with next procedure.
ஸோ நான் ஒரு தடவை டாப் போர்ஷனை வச்சு பார்க்குறேன், அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்குதா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறமா நான் க்ளூ அங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம டாப் போர்ஷனை வந்து ஒட்டிடலாம். ஸோ ஒரு தடவை சீல் பண்ணிக்கிறேன் நான் எல்லா சைட்ஸ்லேயும். இப்போ நம்மளோட தூண் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த 4 சைட்ஸ் ஆஃப் தூண் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டாப் போர்ஷன் வந்து வச்சாச்சு நாம். ஸோ ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்ட்டு சைடில் இருந்து பார்க்க போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த தூண் ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த தூண் வந்து கொஞ்சம் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து ஒரு பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி அதை ஸ்டிக் பண்ண போகிறேன் 2 சைட்லேயும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பீட்ஸ் வேணுமோ இல்லாட்டி ஸ்டோன்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடில். நான் பேக் சைடில் கூட யூஸ் பண்ணலாம், பட் பேக் சைடு மோஸ்ட்டாக யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரண்ட் சைடில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பேக் சைடும் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊஞ்சலோட பேஸை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஜூலா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸில் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் ஃபுல்லாக பீட்ஸில் வச்சு கூட நீங்கள் ஒரு ஜூலாவை பண்ணலாம். ஆனால் கிருஷ்ணருக்கு எப்பயுமே ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் யூஸிங் ஃப்ளவர் தீமில் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஊஞ்சலோட பேஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஒரு கார்ட்போர்ட் திருப்பியும் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பிங்க் கலர் பேண்டை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன சைஸில் வந்து ஜோலா பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ரிப்பன் யூஸ் பண்ணி நம்ம ஊஞ்சலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சைட் போர்ஷனை. ஸோ ஒரு தடவை ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க 2 சைடுமே. இங்கே வந்து இங்கேயும் நீங்கள் வந்து ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட அந்த சைட் போர்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸை வந்து அந்த சைட் போர்ஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து ஒரு ப்ராடான ஒரு ரிப்பன் யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா வந்து கொஞ்சம் கிருஷ்ணர் வெயிட்டாக இருந்தாருன்னா ஃப்ளாட் பேஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா தாங்கி பிடிக்கும். பட் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு பீன் மாதிரி இல்லாட்டி ஒரு ஒரு த்ரெட்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா வெயிட் வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் யோர் விஷ் ஹவு டு மேக் த ஸ்விங். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்விங் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கீழே இருக்கிற பேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து பாருங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ் வச்சும் இந்த ஜூலாவை பண்ணலாம், இல்லாட்டி பீட்ஸ் வச்சும் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒயிட், ரெட் அண்ட் எல்லோ கலர்.
ஸோ நம்ம வீட்டுக்கு வர்ற கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஜூலாவை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஜூலா எப்படி வந்திருக்குன்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நம்ம இந்த ஜூலா கொலு அன்னைக்கு கூட நம்ம வைக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளவரும் இங்கே ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கணும்னு இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரே ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஸ்விங் இழுக்கிறதுக்காக நான் இங்கே பேர்ல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பேர்ல்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கீழே ஃபுல் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளவர்ஸால் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஃப்ளவர் தான் முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளவர் பேஸில் நம்ம ஜூலா ரெடி பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இங்கே பேர்ல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்விங்கை இழுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு ரிப்பன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜூலா ஆல்மோஸ்ட் ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிருஷ்ணரை இப்போது நம்ம ஜூலாவில் உட்கார வைக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளவர் பேஸ்ட் ஜூலா ஃபுல் ஃபினிஷ் ப்ராடக்ட் உங்கள் முன்னாடி நிற்குது. நம்ம கிருஷ்ணரையும் ஜூலா மேலே வச்சாச்சு. அவர் ஸ்விங்கில் ரொம்ப க்யூட்டாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் மறக்காமல் உங்கள் ஜூலாவை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அட் சேம் டைம் நியூ வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஜூலா எப்படி இருந்துச்சுன்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே. என்ஜாய். பாய்.